தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 48. தன் முன்னால் இமயமலை உடைந்து சரிந்தது போல இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த தீயவனை பார்த்து துளசியின் சப்த நாடியும் அடங்கி ஒடுங்கி போய் நிற்க, துவாரகனும் இது பொய்யா மெய்யா ஏமாற்றுகின்றானோ என்பது போல கீழே விழுந்து கிடந்த தன் தகப்பனை வெகுநேரம் உற்று பார்த்து கொண்டே நின்றான். அந்த மழலைக்கு கண்கள் எல்லாம் கலங்கிக் கொண்டு என்னமோ செய்தது. பாதுகாவலர்களுக்கும் அவனை சுட வந்தவர்களுக்கும் இடையே சண்டை நடந்து கொண்டிருக்க, ஐயோ என் தீயவா என்று தேவகி அலறிக்கொண்டே தன் மகனின் அருகில் ஓட, பாதுகாவலர்கள் தாயை கூட அருகில் விடவில்லை. துளசி அப்படியே தரையில் மடங்கி போய் அமர்ந்துவிட, தன் தாயின் அருகில் வந்து நின்ற துவாரகனோ, அம்மா அந்த ஆளு நடிக்கிறான், எலும்பு சொல்லுமா. அம்மா அந்த ஆள் இனிமே வரமாட்டாரா. அம்மா அவர் உண்மையாவே செத்துட்டாராம்மா என்று நடுங்கிய குரலோடு தன் தாயை பார்த்தான். அன்று சாக வேண்டுமென்று ஆசை கொண்ட மகன் இன்று தகப்பன் செத்து விடுவானோ என தவிப்போடு தகப்பனையும் தாயையும் மாறி மாறி பார்த்தான். குழந்தையைப் போல எதிரில் உள்ள நபர்களின் முகத்தை பிரித்தறியும் சக்தி உலகில் யாருக்கும் இல்லை. ஒருமுறை பிள்ளையை முறைத்தால் மறுபடியும் எத்தனை விதமாக நடித்தாலும் கூட பிள்ளைகள் அருகே கூட போகாது. நேசமாக அணைக்கும் உறவுக்குள் வேஷம் போடும் உறவுக்கும் கண்ணில் விடை கண்டுபிடித்துவிடும் முத்தி மழலைக்கு உண்டே. அப்படியே அவர்களை கண்டு கொள்ளாத தகப்பன் வேறு, அவன் தூங்கிய பின்பு தலை கோதி முத்தமிட்ட தகப்பன் வேறு. வீராப்பாக சண்டை போட்டாலும் இந்த குழந்தைக்கு அடங்கி போன அந்த ராட்சதனின் அன்பு பிள்ளைக்கு மெல்ல மெல்ல புரியத்தான் செய்தது. அப்பா என்று தீயவன் முன் சொல்லவில்லைதான், ஆனால் உதட்டுக்குள் அப்பா என பல தடவை சொல்லி பார்த்து கொண்டான். கடைசி இரவு நீச்சல் குளத்தில் மகனை தூக்கி போட்டுவிட்டு நடு இரவு அவனை விளையாட விட்டு ரசித்த தீயவனை அப்பா என்று முதல் முறை சொல்லி பார்த்தான். சார், மேடம் இல்லாததும் பொல்லாததும் சொல்றாங்க என்று வேலைக்கார பெண் தீயவனிடம் மெல்ல மெல்ல ஸ்க்ரூ கொடுக்க, அவ என் மனைவி, அவன் என் புள்ள, என்னையே உரிமை கொண்டாடுற உரிமை அவங்க 2 பேருக்கும் இருக்கு. அவளுக்கு அடிபணிஞ்சு போனா இரு, இல்ல கிளம்பு. இன்னொரு முறை அவளை பத்தி இங்க குறை வந்துச்சு என்ற தீயவனின் பேச்சை பந்தெடுக்க அவன் அறைக்குள் வந்த துவாரகனோ கேட்டுவிட்டு உதட்டை பிதுக்கினாலும் தாய் இப்போது இருக்கும் தோரணையும் தகப்பன் துளசிக்கு கொடுக்கும் முக்கியத்துவமும் திருப்தியே. என் தாயை நேசி, நான் உன்னை நேசிக்கிறேன், அவ்வளவுதான் அவன் கோரிக்கை. அவன் துளசிக்கு அங்கீகாரம் கொடுக்க கொடுக்க அவனை தன் தகப்பனாக அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டான். அம்மா, அப்பா, அப்பா என்று பிள்ளை தவித்தது. கையில் வந்து கிடைத்த தகப்பன் மீண்டுமாக தவறி விழுந்தது போன்று இருந்தது. அங்கே துளசியோ காதுகள் கேட்காதவளைப் போல தன் முன்னால் இரும்பை உருக்கி கீழே சரித்து ஊற்றியது போல குருதியில் நனைந்து கிடந்த தன் கணவனை வெறித்து பார்த்து கொண்டே இருக்க, பாதுகாவலர்கள் ஓடி வந்து, மேடம் மேடம் நாங்க சாரை பார்த்துக்கிறோம், நீங்க எங்களோட வாங்க, உங்க உயிருக்கு ஆபத்து என்று பாதுகாவலர்கள் அவளை அழைத்து அப்புறப்படுத்த பார்க்க, கீழே கிடந்த தீயவன் சட்டென்று கண்களை கடினப்பட்டு திறந்தவன் என்று துளசியின் கைகளை ஒரு கையிலும் மகனின் கையை ஒரு கையிலும் பிடித்து கொண்டவன், நோ சார், நான் என்ன தவிர இந்த உலகத்துல யாரையும் நம்ப மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்கள வேற யாருக்கும் விட்டு கொடுக்கவோ யாரோட பொறுப்புல விடவோ மாட்டேன் என்று இருவர் கையையும் சிக்கென பிடித்து கொண்டு மூச்சு திணற பேசிய தீயவன் பிடித்த கைகளுக்குள் அவள் கைகள் விரும்பியே அடைப்பட்டதா விரும்பாது அடைப்பட்டதா அது தெரியவில்லை. ஆனால் அவனாக இருவர் கையையும் விடும் வரை அவர்கள் அவன் கையை விடவே இல்லை. ஆம்புலன்ஸில் தீயவனை ஏற்ற குழந்தையும் தாயும் அவன் கூடவே ஏற்றப்பட்டார்கள். கூடவே மருத்துவமனை வரை சென்றார்கள். துளசி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை. மகன் கண்கள் தன் தகப்பனை தாண்டி வேறு எங்கும் செல்லவில்லை. அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் உதடுகள் மட்டும் அப்பா அப்பா என்ற சத்தமே இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்தது. அந்த அப்பா என்கின்ற சத்தத்தில்தான் அவன் மூச்சுக்காற்றே அடித்து கொண்டிருந்ததோ. டேய் தீயவா என்று பல்ராமோ ஆம்புலன்ஸிலிருந்து இறங்கிய நண்பன் அருகே ஓடவும், மெல்ல கண்ணை திறந்த தீயவன் உணர்வு இல்லாது நின்ற தன் மனைவியின் கையை விட்டவன், 2 பேரையும் பார்த்துக்க. நம்பிக்கையான ஒருவன் கையில் மனைவி பிள்ளையை ஒப்படைத்த திருப்தியில் மீசையை முறுக்கி சிரித்தவன் மகனை கை நீட்டி அழைக்க, துவாரகன் தாய் காலை கட்டி கொண்டு நிற்க, அப்பா கூப்பிடுறான்ல போ என்று பல்ராம் துவாரகனை தகப்பனின் அருகில் நிறுத்த, அவன் பிஞ்சு விரல் நடுங்க அதை அழுத்திய தீயவனோ, பயம்தான் நம்மளை கொன்னுடும். தப்பா இருந்தாலும் தப்பே இல்லாம செஞ்சா தப்பில்ல. கண்ணுல பயமும் நெஞ்சில வலியையும் எப்பவுமே சுமக்காத. சாவே வந்தாலும் துணிஞ்சு நில்லு. அந்த சாவும் நம்ம முன்ன மண்டியிடணும். அழாத, நீ தீயவன் ரத்தம். என் மகன் அழ வைக்கணும், அழக்கூடாது. கண்ணீர் நம்மளோட எதிரி, அதை எப்பவுமே சிந்தாத என்று மகன் கண்ணை தாண்ட இருந்த கண்ணீரை துடைத்த தீயவனோ, காணாம போற கல்லு உன் அப்பனை காணாம போக வைக்க போகுது, ஹாப்பியாடா என்று சிரிக்க, சட்டென்று தீயவன் கழுத்தை விழுந்து கட்டி கொண்ட துவாரகனோ, என் அம்மாவை நீ நல்லா பார்த்துப்ப, அம்மாவையும் என்னையும் மறுபடியும் தனியாக விட்டுட்டு போகாதப்பா, அம்மா பாவம்.
அப்போதும் தாய்ப்பாசம் என்ற மகன் முதுகில் அழுத்திய தீயவன் கண்களோ மனைவியை தேட, அவளோ துளி கண்ணீர் ததும்பாத கண்ணோடு தீயவனின் முகத்தை இமைகள் அசையாது பார்த்து கொண்டிருக்க, சார் சார் கெட்டிங் லேட், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் என்று மருத்துவர்கள் அவசரம் கொள்ள, அவளை வா என்று தீயவன் அழைக்க மறுப்பாக தலையாட்டினாள். போமா என்று பல்ராம் அவளை இழுத்து அருகே விட, மனைவி அழுத்தம் நிறைந்த முகத்தையும் கண்ணீர் சிந்தா கண்ணையும் பதறாத அவள் உணர்வையையும் ரசித்துத்தான் பார்த்தான் அவன். திமிர் பிடித்த அவனுக்கு ஏற்ற துணை அவள்தான் என மீசையை முறுக்கி கொண்டான். இந்த தெனாவிட்டு உன் அழகா கட்டுதுடி. வேற அவளாவது என் முன்னாடி இப்படி நின்று இருந்தா எனக்கு முன்னாடி அவளை பரலோகம் அனுப்பியிருப்பேன். பட் உன்னை விட உன் லொல்லு கொஞ்சம் லைக் பண்ணத்தான் செய்யுது. திக்கி திக்கி பேசிய கணவனின் உதட்டை அவள் வெறித்த பார்வை பார்க்க, அவள் கழுத்தோடு கையை போட்டு இழுத்த தீயவன் துளசியின் உதட்டருகே தன் உதட்டை வைக்க, அவள் முகத்தை திருப்ப அதை விடாது பிடித்து கொண்டவன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்டி. உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இப்பவும் நான் தப்பு பண்ணல. இப்பவும் நான் உன்னை காதலிக்கல. எனக்கு கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் வேணும். என் மகன் வேணும். அதுக்கு நீ வேணும். அவ்வளவுதான் சிம்பிள். அதுக்காகத்தான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி போக ட்ரை பண்ணுறேன். நீயும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான். ஸோ நமக்காக உசுரையெல்லாம் கொடுக்க போயிட்டானேன்னு நினைக்காத. பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற முடியாதவன்னு உலகம் சொல்லிடக்கூடாதுல்ல. அதான் போனா போகுதுன்னு உனக்காக பக்கெட் ரத்தம் கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். சீக்கிரமா இந்த தீயவன் சாக மாட்டேன்டி. அவனை அப்பான்னு சொல்ல வச்சுட்டேன். உன்னை ஐத்தான்னு சுத்த விடுறது தான் என்னோட அடுத்த டாஸ்கே. ஏன் தோல்வி நீ. உன்னை தோற்கடிக்க வருவேன். நான் எப்பவும் தோக்க மாட்டேன். மீண்டு வருவேன். உன் கூட வாழ இல்லை, உன்னை தோக்கடிக்க. உன்னை என் பின்னாடி சுத்த வைக்கிறதுக்கு. உன்னை என்னை காதலிக்க வைக்க என்று கண்ணை சிமிட்டிய தீயவன் கண்கள் துளசி உணர்வு காட்டாத கண்ணை சலிப்பாக பார்த்தபடி அவள் இதழோடு இதழை வைத்து உரசியவன் கண்களோ வலு இழந்து மூடிக்கொண்டது. அவன் நெஞ்சில் இருந்த கைகள் அவன் இதய துடிப்பு குறைவது அவள் விரல் உணர, உதடு அவன் உஷ்ணத்தை இன்னும் உணர, பெருமூச்சு விட்டு வெடுக்கென்று தன் கையை எடுத்துக்கொண்டாள். ஓடி வந்த தேவகி மகன் மார்பில் விழுந்து கதற ஆரம்பித்தார். உன்னை கொன்னுடுவேன். உன் மகன் வேணும்னா எனக்கு ஆசை நாயகியா இருந்து தான் ஆகணும்னு தன்மானம் வந்து உன்னை தூக்கிக்கிட்டு வெளியே போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த ஆள் என்ன மிரட்டுனாரு. என் புள்ள வாழணுங்கிறதுக்காகத்தானே நான் இத்தனை வேசி பட்டத்தையும் வாங்கிக்கிட்டு உங்ககிட்டையும் அவமான சின்னமா நின்னேன். கடவுளே, இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தானே நான் ஊமையா கிடந்தேன். என்னைய தனியா விட்டுட்டு போறியே. இந்த உலகத்துல நான் வாழ அன்னைக்கும் நீ மட்டும்தாண்டா காரணமா இருந்த. இந்த உலகத்துல நான் நேசிச்ச ஒருத்தன் நீ மட்டும்தானே. என் தெய்வமே, என்னை விட்டுட்டு போயிடாதையா. என் உசுரை எடுத்துக்க. என் புள்ளைய வாழ விட்டுடு. உனக்கு உயிர் தானையா வேணும். வேணும்னா என்னை எடுத்துக்க என்று கதறி அழுத தாயின் கதறல் கேட்டதோ அவன் விரல் தாய் தலையை மெலிதாக தடவி கொடுத்தது. ராட்சசன் முழுதாக மடிந்தான் போலும். தனக்காக அழும் அவர்களுக்கு ஆறுதலாக அவன் அவயம் செயல்பட்டது. மனைவி பிள்ளைகளை விட்டு அவன் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளே அழைத்து செல்லப்பட்டு விட்டான். அத்தாச்சி வா, அழுது உடம்ப கெடுத்துக்காத. தேவகியை இழுத்து துளசிதான் அமர வைத்தாள். துளசி, என் மகன் நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு. அழுது ஒப்பாரி வச்சா எதுவும் மாறாத அத்தாச்சி. அவர் வரணும்னு விதி இருந்தா வருவாரு. உன்னை வருத்திக்காத. அடுத்து நடக்கிறத பார்ப்போம் என்று எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் பேசும் அவள் பேச்சில், சீச்சி, இவளுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று பல்ராமுக்கே தோன்றிவிட்டது. ஒத்தையா ரெட்டையா பல மணி நேரமாக கணவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவன் மனைவியோ, அங்க வீட்டில் வேலை இருக்கண்ணா, அத்தாச்சி இங்க இருப்பாக, நான் கிளம்புறேன் என்று துளசி பல்ராமிடம் கூறிவிட்டு கிளம்ப தயாரானாள். என்ன பொண்ணுடா சாமி இது, இப்படி அழுத்தம் பிடிச்சதா இருக்கு என்றுதான் தோன்றியது அவனுக்கு. துவா, நீ வரியா? மா, அப்பா வரமாட்டாரா? கண்ணாடி கதவையே பார்த்து கொண்டு கேட்டான். வந்தா அப்பா கூட இரு, வரலைனா அம்மா அப்பாவா இருப்பேன். எதுக்கும் தயாராரு. எது நடக்கணுமோ அதான் நடக்கும். அவர் சொன்னார் தானே அழுக உன் தோல்வின்னு. அழாத. வரியா இல்லையா? நான் அத்தாச்சி கூடயே இருக்கேம்மா. அண்ணா, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. ராத்திரி முடிஞ்சா வரேன், இல்லை என்னை எதிர்பார்க்காதீங்க என்று யாரோ மூன்றாம் நபர் அடிபட்டு கிடப்பதைப் போல பேசிவிட்டு போகும் மருமகளை தேவகி ஆற்றாமையில்தான் பார்த்தார். அவளுக்காகத்தான் இந்த உயிர் சேதம். அது அவளுக்கே தெரியும். மனம் இறங்காது ராட்சசி போல பேசிவிட்டு இலகுவாக போகும் துளசியை அத்தனை பேரும் மனசாட்சி கெட்டவளே என்பது போல காது படவே சொன்னாலும் அவளுக்கு அது கவலையே இல்லை. அவள் அத்தனை திமிருக்கும் பின்னே இருப்பது எல்லாம் யாரும் அனுபவிக்க முடியாத வலி. அது புரிந்து கொள்ள வேண்டியவனுக்கு புரிந்தால் போதும். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.